வணக்கம் மக்களே, நான் உங்கள் யோவான். இன்றைக்கான தலைப்பாக 1 மினிட் மூவி ரிவ்யூவில் இந்த வார புது படமான மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த மகாராஜா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படம் நம்முடைய சார்பிலும் நம்முடைய பார்வையாளர் சார்பிலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த படத்தோட கதையை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கான்செப்டாக கொண்டு போகணும்னு நினச்சி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ட்விஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மின்ற ஒரு கேரக்டர் காணாமல் போய் அதுக்காக பார்த்திங்கன்னா லட்சமாக செலவு பண்ணுறாரு. செலவு பண்ண பணத்தில் என்னென்ன கதையை கொண்டு வந்தாங்க, லாஸ்ட் மினிட்ல என்ன நடக்கிறது தான் இந்த கதையோட ட்விஸ்ட்டாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி ஒரு கதையை கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணுக்கு என்னென்ன செய்கிறாரு, அந்த பொண்ணுக்கு சமூகத்தில் இப்போ என்னென்ன சூழ்நிலைகள் நடந்துகிட்ருக்குது, அதிலிருந்து அவர் எப்படி தப்பிச்சு வந்தார், என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத இந்த கதை. கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ட்ரீட் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளுக்கு அப்புறம் ரொம்ப இடைவெளிக்கு அப்புறமே விஜய் சேதுபதி அண்ணனுடைய பெஸ்ட் மூவியாக இதை நான் பார்க்குறேன். என்னோடய ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10க்கு 10 கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அப்பா சென்டிமெண்ட்டில் பிச்சு உதறி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பா எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு கான்செப்டையும் இதில் கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை போய் பாருங்கள். நீங்கள் இந்த கதையை என்னால் முழுசாக சொல்ல முடியும், சொல்லிட்டா வச்சுக்கிங்களேன் அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் எல்லாமே குறைஞ்சிருன்றதால தான் நாங்கள் கதையே சொல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கண்டிப்பாக அண்ணன் விஜய் சேதுபதி அவர்களைய மூவி நம்ம பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.